மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அண்ணன் இன்னைக்கு வந்து திருச்சி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருச்சியில மரல விட்ட சம்பவம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். ஐயோ गाइस யாரோ மாட்டிட்டு गाइस தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு தவா அஞ்சனையா எப்படியாவது அண்ணனை ஜெயிக்க வச்சிருப்பா. கொஞ்சம் நவுந்தேனா நீங்க எட்ட கோடி பாரு பிரேம பாரு என் பிரேம. நான் தன்னந்தனியாளு நீ ஏல நம்ம பாரு. நேத்து நம்ம வந்து வாய்ஸ் மட்டும் தான் கேட்டோம். கொஞ்சம் நவுந்தேனா இங்க 8 கோடி பேரு பாடுறதே பாக்குறோம். மேரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க பாட நீ விசில் கடி ஓட்ட டிரான பாருங்க இவ்வளவு வெச்சல கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உண்மையா உங்க விஜய் நான் வரேன், வாங்க 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 விசில் அடிக்க ரெடியா? गाइस ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் வந்து எந்த பிரச்சாரத்துலயும் இப்ப வந்து போகும்போதே வந்து அவர் எழுந்து நின்று கையை காட்டினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ ஐயோ ஒரு வார்த்தைங்க பவரா இருக்குங்க. எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், வாங்க, வாங்க. நம்ம திருச்சிக்கே வருவோம். இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? அறிவோமா? உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? அறிவோமா? நகராட்சி துறையில மட்டுமே 1000 கோடிக்கு மேல ஊழல்னா இப்ப மத்த துறையில எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, தலையெல்லாம் சுத்தி போயிடும். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ் பத்தி அவங்க வாயை திறக்கலங்க. அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு குடுப்பேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அவங்கள விட நம்ம தாங்க அதிகமா ஞாபகம் வச்சிருக்கோம். என்னெல்லாம் சொல்றாங்க பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்ட ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இதெல்லாம் அவரால செய்ய முடியாது, அதெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே சாரு. அந்த லேடிய பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம அந்த லேடி பரதம் சொன்னீங்களே சாருன்னு உட்கார வேண்டியதுதான். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியா இல்ல, அதை சரிப்படுத்தணும்னு சொன்னோம். உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சில அறிவாளிங்க கேட்டாங்க. அந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுனாலதான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு அவசரத்துக்கு ஒரு காட்டு பக்கம் ஒதுங்கினாங்க. என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாததான் காரணம். அதனால என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? தூக்கி உள்ள போட்டுருங்க. 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சிய நாம கொடுப்போங்க. தெரியும். 100% நீங்க இந்த விஜய நம்பலாம்ங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன். அதனால ஐயோ தெய்வமே தெய்வமே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. பண்ணாதீங்கண்ணா, கஷ்டமா இருக்குண்ணா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். அது சரியாயிடுச்சா? இல்ல கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இல்ல ஆக மாட்டேங்குது. இப்படியே நீங்க தான் யூஸ் பண்றோம். யாராவது எப்படி புக் பண்றதுன்னு சொல்லுங்க. ஆக மாட்டேங்குது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, ஆமா, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, பிரைஸ் ஏத்திட்டாங்க. ஒரு நார்மலா வந்து இப்போ வெளியூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியூர் போகும்போது இந்த மாதிரி சரி ஓகே நம்ம ஸ்டே பண்ணி ஒரு எப்படி மார்னிங் டிஃபன் மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மார்னிங் டிஃபனே 200னா நான் எங்க போறது? எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். சீரியஸ்லி இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆமா, இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. அவர் அப்படிதான் சொந்த பிரச்சனைக்கு மட்டும் தான் அவர் பறப்பாரு, ஊரா பிரச்சனைக்கு பறக்க மாட்டாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமா வச்சு இருக்கும்ல. அதுதான் பண்றது. நம்ம ஒன்னும் பண்றது வந்து நம்ம ஐடியா கொடுக்கறதா இருக்குது. அட்லீஸ்ட் சொல்லியாவது கேளுங்க. காப்பி பண்றத விட்டுட்டு சொல்லியாச்சு கேளுங்க. இது போல என்ன கேட்கறது? மன்னனே பண்ணுவாரு. கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். வா கூட்டத்தை பாருங்க கைஸ். கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். சூப்பர் போக. 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டுல எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். சூப்பர் போதும். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியா இல்ல. இருந்தாலும் ரொம்ப முக்கியமா ஒன்ன நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கணும். சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுத்திருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணியோட சேர்ந்து, அப்புறம் நாம ஏற்கனவே சொன்னோமே அந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோடும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மள உங்க விஜய எப்படி எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேட்கிறேன், உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். அவங்க கொள்ளையடிக்க இதுவரைக்கும் எப்படி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காங்கிரஸ்ல இருக்கிற சிலரை கையில பணப்பையில போட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்த ஒரு நேரடி பாதி கதர் கூட்டணி, அப்புறம்
இந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட டெல்லி ஓனரோட ஒரு கொல்லைப்புற கள்ள கூட்டணி, அதாவது பாதி காவி கூட்டணி. கொள்கைன்னு ஏமாத்துறாங்க. அதனால திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. எந்த கட்சியும் நம்பாதீங்க. ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணி எல்லாம் கிடையாது. ஐயோ गाइस அத பாத்தீங்களா, விழுந்துட்டாரு. சோ அவருக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் வந்து பேக் டு காருக்கு ஏறினார். அவரு தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்க சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ணனை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை பாருங்க. அதனால வந்து பாத்திருங்க, நடக்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயமும் வந்து அவனுங்களுக்கு சாதகமா ஆயிடும். அதுக்காக பாத்திருங்க தயவு செஞ்சு. அப்படியே பாருங்களேன், அப்படியே வந்து சிஎம் சீட்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூக்கு வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரியே இல்ல. ஐயோ गाइस அதுதான், எவனோ ரோட்ல போற இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போக கூடாது. ரோட்ல யார் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அடிச்சு போட்டுருவாங்க, சரியா? நீங்க பாத்தீங்களா, கரூருக்கு அவர் தான் வந்து காரணம்ன்றது சொல்லிட்டு அவன் பாட்டு பயந்தாங்கொல்லி மாதிரி ஓடுறான் பாருங்க. அந்த பொண்ணு விடாம துரத்துது, வண்டியில பின்னாடியே வருது. அந்த பொண்ணு அடிச்சு போடுறதுக்கே எவ்வளவு நேரம் ஆக போகுது அந்த பொண்ணு உங்களை? சும்மா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் நியாயமா பேசணும், சரியா? எத்தனை பேர் ஓடி வராங்க. ஆல்ரெடி இந்த பாட்டிலே வந்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், கதி கலங்கி போயிட்டேன். இந்த பாட்டிலேயே ஒரு மாதிரி அழுகதான் வருது, வேற எதுவுமே எனக்கு தோணல. எத்தனை பேர் ஓடி வராங்க. ஐயோ தலைவா, எப்படியாவது ஜெயிச்சிருங்க. நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் பங்கெடுப்பார்கள். அதை கொஞ்சம் பொறு. இவன் வேற ஒருத்தவங்க காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ गाइस முடியலங்க. 1 கோடி அதான் இப்ப நானும் சொல்லலாம். 1 கோடி அப்ப போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் 100 பேர் கூட தாண்டுமானே தெரியல. இதுல அம்மா வேற நடுவுல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன் गाइस. ஒரு தேர்தல், ஆமா தேர்தல். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு இப்பவே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. பண்ணிட்டா போச்சு. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளியூர்ல இருந்து இங்க திருச்சியில இருக்கீங்கன்னா, என்னடா ஊருக்கு போய் ஓட்டு போடணுமேன்ட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. இப்பவே அட்வான்ஸ் அவங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஜெயிக்க வச்சிருங்க. யாரும் ஏமாத்திராதீங்க. உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் வந்து என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா,
இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ வந்து எப்படி மாறும் இந்த தமிழ்நாடு டிவிக்கே ஓட்டு போட்டா அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒருத்தர் அவங்க வீட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து டிஎம்கேக்கு தான் போட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து ஏடிஎம்கேக்கு தான் போட்டாங்க அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு சேஞ்சை பாருங்கள். வழக்க போட்டு ஓட்டு போட்டு நாசமாக போகிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு புதுசாக ஒரு ஆளுக்கு போட்டு தான் பாருங்கள். எம்ஜிஆருக்கு எப்படி போட்டிங்களோ அந்த மாதிரி போட்டு தான் பாருங்கள் ஒரு வாட்டி. நாடு எப்படி மாறுதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு